வாவ்! சூப்பர்! ஒரு செம்மையான சீனு. அப்பா! யானை தாங்க. இவ்ளோ நிக்குது பாருங்க. செம்மையான காட்சி. எதிர்பார்த்து போயிருந்தா கூட வராதாட்டுருக்குங்க. அதனால எதிர்பார்க்காத போனா இத்தன நிக்குது. அப்பா! எல்லாம் ஒரு எதிர்பார்க்காத கண்கொள்ளா காட்சி எல்லாருக்குமே. சூப்பருங்க. ஆனா அது பாருங்க, அது பாட்டுல செவனேன்னு அது பாட்டுல அது வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம அத தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது நம்மள எதுவும் தொந்தரவு பண்றதில்லங்க. சைடுல நின்னு அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போறோமே தவிர, அது பக்கத்துல நம்ம போகல. அடுத்து பாருங்க, அப்பா! கூட்டம் கூட்டமா காட்டெருமை. வாவ்! 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 சூப்பர்! செம்மையா! யப்பா! எத்தன பாருங்க. ஐய்யய்யோ! இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ 1, 2 தான் இருக்கும். அப்படியே காட்டு வழியா போனோம்னா, ஏதோ 1, 2 சிக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்தா, இங்க பாருங்க அப்படியே கூட்டம் கூட்டமா நிக்குதுங்க. செம்ம சூப்பருங்க. இதெல்லாம் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்ல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ந்துட்டாங்க. "என்னடா இது ரோட்டு மேலயே இத்தன நிக்குது, இப்படி நிக்குது" அப்படின்னு. செம்மையா இருக்கு. சூப்பர். வெரி குட். இங்க பாருங்க, இங்க 2 யானை. அப்படியே லைனா அப்படியே நடந்து வருது பாருங்க. காட்டுக்குள்ளே அப்படியே. இதெல்லாம் நம்ம ரோட்டு மேலேயே நடக்குதுங்க. நம்ம போற ரோட்டு பாதையில சைடுல ஓரமா இந்த கூட்டம்லாம் இப்ப சைடு ஓரங்கட்டி தான் நிக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் எங்க இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க. இது கர்நாடகா ஸ்டேட்டு. நம்ம ஊட்டி, கர்நாடகா, கேரளா 3ம் இணையக்கூடிய சூப்பர் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இது. பந்திப்பூர் ஃபாரஸ்ட். பந்திப்பூர் வனவிலங்கு ஃபாரஸ்ட்டு. செம்மையா லொக்கேஷன்லாம் அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. சைடு வியூவு, ரைட் வியூவு, வாவ்! ரோடு கீடு எல்லாம் செம்மையா இருக்கு. நம்ம போனது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டுங்களோட ஒரு சர்க்கிள்ல ஒரு கார் எடுத்துட்டு போனோம். நம்ம இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கோத்தகிரி வழியா அப்படியே மேல போனோம். கோத்தகிரி வழியா அப்படியே மேல போய் ஊட்டிக்கு போயிட்டு, ஊட்டியிலேருந்து கூடலூர் வழியா அப்படியே கீழ இறங்கி அங்க அங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஒரு ரெசார்ட்ல ரூம் போட்டு தங்கிட்டு, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அப்படியே பந்திப்பூர் வழியா வனவிலங்குகள பார்த்துட்டு, அப்படியே பந்திப்பூர் வழியா திரும்பி நம்ம திம்பம் ரூட்டுக்குள்ள வந்துட்டோங்க. திம்பம் ரூட் வழியா வந்து, திம்பத்திலேருந்து அப்படியே நம்ம சத்தியமங்கலம் இறங்கிட்டோம். திம்பம் வழியா வந்து சத்தியமங்கலம் இறங்கி, சத்தியமங்கலத்திலேருந்து அப்படியே நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டோங்க. இதுதான் நம்மளுடைய ரூட் மேப்பு. ஆக்சுவலா இந்த ரூட் மேப்னால நமக்கு எவ்வளோ நன்மைகள் நடந்ததுன்னா, அங்க பாருங்க உள்ள கூட்டம் கூட்டமா காட்டு மாடுகள் நிக்குது. உள்ள கரடி கொண்டன்னு வச்சுங்க. இது மானு கூட்டங்கள் எல்லாம் இருந்தது. சூப்பரா இருந்தது. உள்ள ஒரு கரடியும் இருந்தது. ஆனா, அத நம்மளால கவர் பண்ணவே முடியல. ஏன்னா, அது கொஞ்சம் டேஞ்சர்ன்றதுனால வண்டிய விட்டு இறங்கவும் முடியல. அது தூரத்தில இருந்ததுனால அத கவர் பண்ணவும் முடியல. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு டேஞ்சர் இல்லாத நம்ம எந்த அளவுக்கு சேஃபா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு சேஃபா பார்த்துட்டு, வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். நீங்களும் போங்க. ஜாலியா ஒரு என்ஜாய்மென்ட் ட்ரிப் போங்க. ஆனா சேஃபா போங்க. கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி சேஃபா போங்க. இந்த ரூட் எல்லாமே வந்து அ ரோட்டு பக்கத்திலேயே விலங்குகள் வந்து நடமாட்டம் அதிகமா இருக்கு. ரோட்ட கிராஸ் பண்ணுது. ரோட்ட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போகுது. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வருது. அங்க பாருங்க காட்டு எருமை கூட்டங்கள். அதனால கூட்டம் கூட்டமா வரதுனால நமக்கு டேஞ்சர்ஸ் அதிகம் இருக்கு. அதனால சேஃபா போங்க. சேஃபா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுங்கள நீங்களும் தொந்தரவு பண்ணாதீங்க. உங்கள அதுவும் தொந்தரவு பண்ணாது. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க் யூ.